அதாவதுங்க, இந்த காதல் காவியமான பிரேமமா இருக்கட்டும், 96 இருக்கட்டும், இல்ல வேற உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எந்த காதல் படம் வேணாலும் எடுத்துக்கங்க. அது எல்லாத்துக்கும் ஓஜி இந்த படம் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் அஃபிஷியலா ரிலீஸ் ஆகும்போது 2004 நான் அப்போ வந்து 4த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா அந்த படத்த அப்ப தியேட்டர்ல பார்க்கவோ, இல்ல அப்பவும் நான் பார்க்கல. நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போற டைம்ல தான் டிவில பார்த்தேன். அப்பவே எனக்கு பயங்கரமான ஒரு கனெக்ஷனும், பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபீல் அந்த படத்துல இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியா நெறைய முறை அந்த படத்த பார்த்திருக்கேன். ஆனா 21 வருஷம் கழிச்சு இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கும்போது, டைரக்டர் சேரன் சாரோட டீமோட சேர்ந்து அந்த படத்த பார்க்கிறப்போ, அந்த படத்தோட வாழ்வியலும், அந்த எதார்த்தமும், அந்த காதலுக்காக இருக்க அந்த தேடலும், அந்த உணர்வு எல்லாம் பயங்கரமா கனெக்ட் ஆகுது. நம்ம வேற டவுன் சவுத்ல பொறந்து வளர்ந்தவங்கிறனால, இன்னும் நெறைய சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு பெர்சனலா கனெக்ட் ஆகுற அளவுக்கு, அத பார்க்கறக்கு, அத செரிஷ் பண்றதுக்கு அவ்ளோ அழகான ஒரு மொமெண்ட். இது வந்து ஒரு சினிமா ஃபேனா கிடைச்ச ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ன்னு கூட நான் சொல்லுவேன். திரும்பியும் போய் பாருங்க. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, தியேட்டர்ல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிறத மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வாய்ப்பு திருப்பி கிடைக்குமான்றது எனக்கு சத்தியமா தெரியல. இந்த படம் அப்பவே எக்கச்சக்கமான பாராட்டுகளும், எக்கச்சக்கமான அவார்டு, நேஷனல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு நெறைய வாங்கியிருக்கு. ஆனா, அத விட இப்ப இந்த ரிலீஸ் ஆயிருக்கும்போது நீங்க போய் பார்த்து அத கொண்டாடுறதுல தான் இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சதா நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த படத்த போய் பாருங்க. ஆட்டோகிராஃப். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இந்த படத்துல உங்களுக்கு என்ன பிடிக்கும்ங்கிறத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.